Hello friends, welcome to Ronnie Taylor's product design என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் சாரியோட மேட்ச்க்கு ரெட் கலர்ல ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். ஒயரை வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். அகலம் வந்து உங்களுக்கு ஸ்லீவோட அகலம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஸ்லீவோட அடிப்பகுதியில் அந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க. இது வந்து ரெண்டையும் ரிங்கோட சேர்த்து போட்டுக்கலாம் நல்லா டைட் பண்ணி. நான் வந்து நல்ல அகலம் வந்து நிறையாவே எடுத்திருக்கேன். ரிங் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்படின்னா உங்களுக்கு நல்லா டைட் பண்ணி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ ரிங்கில் வந்து நல்லா டைட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரிங்லேருந்து எடுத்ததுக்கப்புறமும் லூஸ் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்லீவோட உயரத்துக்கு நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பார்டர் லைனாக இருக்கட்டும். இதுலேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் மார்க் பண்ணிட்டு போட்டிங்கனாலும் சரி தான். சென்டர் பகுதியிலேருந்து மார்க் பண்ணுங்க எப்போவுமே. இப்போ இதில் வந்து நம்ம லைட்டாக கம் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா அந்த பிசிறு வருது பாருங்கள். நூல் நூலாக வராமல் இருக்கும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. 2 கிளாத்தும் ஒன்றா இருக்கிற மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த பிசிறு வராமல் இருக்கிறதுக்காண்டி லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி நான் கட் பீட் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். 2 பீடாக கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் லைனுக்குமே வந்து ஃபுல் லைனுக்குமே பீடு எடுத்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ கூட போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து 4 பீடு எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 பீடுக்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 2 பீடுக்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள். பீட்ஸ்குள்ளே அந்த ஹோலில் வந்து நீடில் கொண்டு வந்துக்கலாம். திரும்ப நம்ம 4 பீடு எடுத்துக்கலாம். பீட்ஸ் வந்து நெருக்கமாக இல்லாத மாதிரி பார்த்து போடுங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுல் லைனுமே போட்டுக்கலாம். கட் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நான் ஒரு அரேஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றை கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணிக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராஸில் போட்டுக்கலாம். எல்லாமே ஒரே அளவில் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 5 லைன் வரது மாதிரி போட்டிருக்கேன். நம்ம இதுலேயும் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் கட் பண்ணுறது வந்து பிசிறு இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் போட்ட மாதிரியே இங்கேயும் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு அதுக்கப்புறம் 3/4 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றை கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம்.
நம்ம நீடில் எடுத்தோலே அது பக்கத்தில் திரும்ப நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்போ இது ரெண்டுக்கும் இடையிலையும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து உள்பக்கத்திலேருந்து நீடில் எடுத்துக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங்கு, ஒரு கோல்டு கலர் சீக்வன்ஸு. அப்புறம் ஃபர்ஸ்ட் இங்கே போட்டு இல்லையா, அது திரும்ப போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லுமே மாற்றி மாற்றி போடணும். போட்டுட்டு நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன், நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். நம்ம இதை சுற்றிலும் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஷார்ப் பகுதியில் மட்டும் சின்ன செயினாக போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வளைவு வரும்போது நீட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம செயின் ஸ்டிச்லாம் போட்டுட்டோம். நம்ம இங்கே போட்ட மாதிரியே அடிப்பகுதியிலையும் போட்டிருக்கோம். அடிப்பகுதியில் வந்து 2 லைன் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் கட் பீட் போட்டிருக்கேன். நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, அதே லைன் வந்து அப்படியே போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீடும் சுகர் பீடும் போட்டுக்கலாம். நான் சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். கோல்டு கலர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு சுற்று சுற்றிட்டு நீடில் வந்து சீக்வன்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே இறக்கிடலாம். இதில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போட்டுட்டு இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கிறதுல வந்து வளைவு போட்டுக்கலாம். இப்போ இந்த வளைவில்லாம் நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் ஜரி த்ரெட்டால். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன், சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன், ஆன்டிக் பீட் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு கட் பீடு, ஒரு ஆன்டிக் பீடு, ஒரு சீக்வென்ஸ். கட் பீடு 1, ஆன்டிக் பீடு 1, சீக்வென்ஸ் 1. ஒவ்வொரு வளைவுலையும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு கட் பீடு, ஒரு ஆன்டிக் பீடு, ஒரு சீக்வென்ஸ்.
நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து நெக்குக்கு வந்து இந்த பார்டர் லைன் தான் வரும். சிம்பிளாக அண்ட் எலகண்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.